வணக்கம் நம் உறவுகளே, வணக்கம். இது நான் எதுக்கு வீடியோவாக போடுறேன்னு உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் பேசுகிறது கிளியராக கேட்குன்னு நினைக்கிறேன். எதுக்காகனா, ஜஸ்ட் 1 செகண்ட். எதுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன்னா, கிளியராக இல்லைன்னு, ஃபேஸ் கிளியராக இருக்காது. ஏன்னு கேட்குறீங்கன்னா, லைட்டு அந்த மாதிரி இருக்குது. சரியா? நான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் யூடியூப். சித்ரா டிசைனர் ப்ளவுஸ்ன்னு போட்டு சித்ரா அஃபீஷியல் ப்ளவுஸ் டிசைனர்னு போட்டிருக்கேன். நாங்களாம் இல்லத்தரசிகள் தான், வீட்டில் இருக்க பெண்கள் தான். யூடியூப்பில் வருமானத்துக்காக எல்லோரும் நிறைய வீடியோஸ் போடுறாங்க. நான் அவங்களுக்காக போடலை, எனக்கு தெரிஞ்சதை நான் யூடியூப்பில் சொல்லணும். என்னோடய மோட்டிவேஷன் அது மட்டும்தான். என்னோடய சேனல் மானிட்டேஷன் ஆகணும், அதுக்காக நான் லைவ் போட்டுட்ருக்கேன். அந்த லைவில் வர ஒருத்தர் 2 பேர் பேடு கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லோரும் நான் சொல்ல கிடையாது, எல்லோரும் நல்ல பசங்க. உண்மையாலுமே எல்லோரும் நல்ல பசங்க, டீசெண்டாக மெசேஜ் பண்ணுறீங்க. அந்த வித்தை நான் எதுவும் சொல்ல. எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோவா கிடையாது. நான் தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும். சரியா? ஏன் எங்களை மாதிரி இருக்கவங்க, வீட்டில் இருக்கவங்க இல்லை வீடியோ போடக்கூடாதா என்ன? யூடியூப்பில் வரக்கூடாதா என்ன? என்னோடய கேள்வி அதுதான். ஏன் வரக்கூடாது? பேடு கமெண்ட் போடுற ஒருத்தர் 2 பேருக்காக தான் நான் கேட்குறேன். ஏன் வரக்கூடாது? எங்களுக்கு ஒன்றும் ரொம்ப சங்கில் பால் ஊற்றுற வயசு இன்னும் வரல. கையால் நல்லா இருக்குது. நாங்கள் வீட்டில் ஃபேமிலியை பார்த்துக்குறோம். ஃபேமிலி சப்போர்ட்டோடு யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். நான் டைலர் வேலை பார்க்குறேன். இதையும் தாண்டி நான் யூடியூப்பில் சாதிக்கணும்னு இப்போ தான் வருது. ஏன் நான் சாதிக்கக்கூடாதா? எனக்கு இத்தனை நாளாக தோணலை, ஆனால் இப்போ மைண்ட் அது தோணுது. பேடு கமெண்ட் போடாமல் பேசாமல் நான் யூடியூப்பை சக்ஸஸ் பண்ணி காட்டணும். மானிட்டேஷன் ஆகி யூடியூப்பில் நல்ல பேரோட சக்ஸஸ் பண்ணி காட்டணும். என்னோடய நோக்கம் இப்போ அதுதான். சரியா? யூடியூப்பில் நீங்களாம் ஏன் லைவ் பேசுகிறீங்கன்னு சில பேர் கேட்குறீங்க. நாங்களாம் ஏன் லைவ் போடக்கூடாதுன்னு கேட்குறேன். எங்களை என்ன ஒதுக்கியா வச்சுருக்கீங்க? ஒதுக்கிக்கிது வச்சுருக்கீங்களா? உன் வீட்டில் ஃபேமிலி இருக்குல்ல, பெரியவங்க இருக்காங்கல்ல, போய் பேசி பாரு. இன்னொரு முகத்தை கொண்டு வீட்டில் காட்டு. லைவில் பேசுகிறவங்ககிட்ட காட்டுறீங்கள, அந்த முகத்தை போய் வீட்டில் காட்டுங்க. உங்களோட ரியாக்ஷன் அவங்களுக்கு தெரியட்டும். நீங்கள் எப்படி கேரக்டர் என்னன்னு தெரியட்டும். சரியா? பேடு கமெண்ட் பண்ணுறவங்க லைவில் தயவுசெய்து பேசுகிறவங்கள பாருங்கள். அவங்க ஏதாவது பேடு கமெண்ட் பேசுகிறாங்களா, இல்லை அவங்க என்ன நோக்கத்துக்கு லைவ் போட்டிருக்காங்க, லைவில் சேட் பண்ணுறவங்க எப்படி சேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு பேசுங்க. சரியா? அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணி நான் உங்களை அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஏதாவது ஒரு மண்ணில் எதையாவது ஒன்று விட்டுட்டு போவாங்க. சரியா? இது எனக்கு அடையாளமாக இருக்கட்டும். சரி உறவுகளே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.